பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல மாண்டலின் இசைக்கலைஞர் ஸ்ரீனிவாஸ் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. கடந்த 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் பாலக்கோலில் பிறந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவரது தந்தை சத்யநாராயணன் மாண்டலின் இசைக்கலைஞர். தந்தையை பின்பற்றி தனையன் சீனிவாசும் மிகச்சிறிய வயதிலேயே மாண்டலின் கற்று இசைக்கலைஞராக பரிணமித்தார். 6 வயதில் சீனிவாசின் ஆர்வத்தை கண்ட தந்தை சத்யநாராயணன் தனது குரு ருத்ரராஜு சுப்பராஜுவிடம் சீனிவாசை ஒப்படைத்தார். மாண்டலின் இசைக்க தெரியாத குரு பாடுவதை தனது மாண்டலினில் இசைத்து பயிற்சி பெற்றார் சீனிவாஸ். மாண்டலின் சீனிவாசின் முதல் மேடை கச்சேரி 1978இல் குடிவாடா எனும் இடத்தில் நடந்த தியாகராஜ ஆராதனை விழாவில் நடந்தது. தொடர்ந்து இசைவானில் சிறகடித்து பறந்தார் சீனிவாஸ். மிக பிரபலமடைந்த சீனிவாஸ் காலப்போக்கில் மாண்டலின் சீனிவாஸ் என்றே அழைக்கப்பட்டார். இந்தியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட அயல் நாடுகளிலும் சீனிவாசின் கச்சேரி களை கட்டியது. கடந்த 1998ஆம் ஆண்டு மாண்டலின் சீனிவாஸ் பத்மஸ்ரீ விருது பெற்றார். சங்கீத நாடக அகாடமி விருது மற்றும் சங்கீத ரத்னா, சனாதன சங்கீத புரஸ்கார், தமிழக அரசின் ஆஸ்தான வித்வான், சங்கீத பாலபாஸ்கரா, ராஜீவ் தேசிய ஒருமைப்பாட்டு விருது உள்ளிட்ட பல்வேறு இசைக்கலைஞர் விருதுகளையும் சீனிவாஸ் பெற்றுள்ளார். கடந்த 1994ஆம் ஆண்டு ஸ்ரீ என்பவரை திருமணம் செய்து கொண்ட சீனிவாசுக்கு சாய் கிருஷ்ணா என்ற ஒரு மகன் இருக்கிறார். மனைவியுடனான கருத்து வேறுபாடு காரணமாக பின்னர் விவாகரத்து செய்துவிட்டார். மிகச்சிறிய வயதிலேயே இசைக்கலைஞராக புகழ்பெற்ற மாண்டலின் சீனிவாஸ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. இருந்தபோதும் மருத்துவ சிகிச்சை பலன் தராமல் வெள்ளியன்று காலை சீனிவாஸ் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. அவர் டிராவல் பண்றச்சு அவருக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷனால அக்யூட் லிவர் காம்ப்ளிகேட் ஆகி அவருக்கு லிவர் ஃபெயிலியர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு நிமோனியா காம்ப்ளிகேஷன் அதனால இறந்து போயிட்டார். இது கலைத்துறைக்கே மிக பெரிய இழப்பு. மாண்டலின் சீனிவாஸ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இசைத்துறையில் சீனிவாசின் பங்களிப்பு நினைவு கூறத்தக்கது என்று ட்விட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். அவரது கலை காலத்தால் அழியாதது என்றும் அவர் நினைவை விட்டு நீங்க மாட்டார் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் AR ரஹ்மானும் தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். கவர்னர் ரோசையா, முதல்வர் ஜெயலலிதா, லதா மங்கேஷ்கர் உள்ளிட்ட பாடகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள சீனிவாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரைத்துறையினர், இசைத்துறையினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். சங்கீத உலகமே ஸ்தம்பிச்சு போன அளவுக்கு ஒரு அதிர்ச்சி. எதுக்குன்னா அவர் ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன், ஒரு காரண ஜன்மா நான் சொல்வேன். தெய்வீகமான இசை அது 45 வயசுல இப்படி ஆனது யாராலையும் இது தாங்கிக்கவே முடியாது. மாண்டலினை தேர்ந்தெடுத்த சீனிவாசை பலரும் கேலி செய்த காலத்தில் தனது மாண்டலின் வாயிலாகவே பதிலடி தந்தார். 7 வயதில் துவங்கிய அவரது பயணம் 45 வயதிலேயே முடிந்துவிட்டது. சனிக்கிழமையன்று மாலை சென்னை பெசன்ட் நகரில் மாண்டலின் சீனிவாசின் இறுதிச் சடங்கு நடக்கிறது.